channel. Today we're making roti. இன்னைக்கு ஒரு சமையல் காணொளி தான் ரொட்டி செய்ய போகிறேன். ரொட்டிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு, மைதாமா, தேங்காய்ப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு. என்ன ரொட்டி? மரவள்ளிக்கிழங்கு ஸ்பெஷல் மரவள்ளிக்கிழங்கு ரொட்டி. மரவள்ளிக்கிழங்கு நல்லா அவிய விடணும். இங்கே கனடாவில் வந்து கிழங்குகள் பெருசாக நல்லா வரதில்லை, அதனால தான் வெட்டி பார்த்துறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேயா இருக்குது. இதை இப்போ முதல்ல நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அவிப்பேன். நீங்கள் வெல் பண்ண இல்லையா? கறி ரொட்டி சாப்பிடுங்க. வேணுமா? சாப்பிட மாட்டீங்களோ? ஓகே. கட்டிங். இப்போ பார்த்தீங்களா மரவள்ளிக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அவிய வச்சுருக்கேன். நல்லா அவிஞ்சி வரணும். அவிர டைம் பார்த்து கொஞ்சம் உப்பு போட்டு அவிய விடணும். ஓகே, இப்போ மரவள்ளிக்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது. பார்த்தீங்கன்னா கையாலே நசிக்கலாம். அங்கே பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சிட்டுது. இதை இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நல்லா மசிச்சு ஒரு கட்டி இல்லாமல் செய்து விடுவோங்கக்கா. இப்போ நல்லா மசிச்சாச்சு வந்து இதுக்குள்ளே நாங்கள் போட வேண்டியதை போடுவோம். நல்லா மசிச்சு வந்துருக்கு. அதுக்கு தேங்காய்ப்பு போட போகிறோம்ல, தேங்காய்ப்பையும் கொஞ்சம் தேங்காய்ப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் ரொட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று தான் போடுவோம். இல்லை சின்னாக்கள் சாப்பிட மாட்டேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு உப்பும் தேவையான உப்பும் போட்டு பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் போடுவோம். போட்டு மைதாமா நல்லவான மைதாமாவும் போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு குழைப்போம். எல்லாத்தையும் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியும் கொஞ்சம் விடலாம். வந்து ஓகே, நல்லா அடித்து நல்லா குழைச்சி வைக்கணும். ரொட்டி பதத்துக்கு கிண்ணத்துக்கு எடுத்ததுமா எனக்கு கிண்ணத்துக்குள்ளே வச்சு குழைக்க காணாது. அதனால தான் வெளியில் போட்டு நல்லா அடித்து நல்லா சொப்டாக குழைச்சிட்டு இப்படியே வச்சுட்டு ரொட்டி சுடும்போது பார்ப்போம். ஓகே ஓகே, இரவு சாப்பாட்டுக்கு ரொட்டிக்கு மாக்குழச்சி வச்சாச்சு. இப்போ சின்ன ஆகளுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று அடிக்க போகிறேன். எங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வச்சு தான் ஜூஸ் அடிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள், பிஎஸ், செலரி, ஆரஞ்ச், பீட்ரூட், கேரட். எப்போவுமே பீட்ரூட்டும் கேரட்டும் நான் எந்த பழமாக இருந்தாலும், இப்போ கிரேப்ஸாக இருந்தாலும், மாதுளம்பழமாக இருந்தாலும், பிளாக்பெரியோ எதுவாக இருந்தாலும், ஸ்ட்ராபெரி எதுவாக இருந்தாலும் ஆப்பிளும் கேரட்டும் மிக்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நம்மளை தேர்ந்தெடுத்துட்டு இன்றைக்கி ஜூஸ் அடிக்க போகிறோம் சின்ன ஆளுக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை பார்க்க கணக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஜூஸ் வந்து கொஞ்சம் தான் வரும், கணக்க வராது. இப்போ நான் ஜூஸ் அடிக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து எடுத்துட்டேன். சக்கையெல்லாம் தனியாக வந்துட்டுது, ஜூஸ் வந்து தனியாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கு? பிரிஸ் பண்ணுங்க, ஃபுல்லாக பிரிஸ் பண்ணுங்க. யம்மி. என்ன செய்றீங்க? Tomorrow school homework. Reading vlog. Reading vlog? Yeah.
முட்டை பார்த்தீங்கன்னா நல்ல சொப்டாக வந்துருக்குமா. இப்போ ரொட்டி செய்ய போகிறேன். நான் கையாலே தட்டுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறபடியே கையாலே தட்டுறேன். தட்டிட்டு சுட்டுட்டு பார்க்கலாம். நல்ல சொப்டாக இருக்குமா. ரொட்டி வந்து கொஞ்சம் சிம்மில் விட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. சம்பளம் செய்து வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிடலாம். கனியமாக வந்து ரொட்டியும் ஹெச்சப்பும் சாப்பிட்றீங்களோ? ஏனம்மா அவக்கு வெங்காயம் போட்டதுக்கு பிடிக்கல பிள்ளைக்கு, அதனால. ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. நல்லா இருக்கு, வித்தியாசமான டேஸ்ட். எப்படி இருக்கு? வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட். நம்மள தேங்காய் பூ வெங்காயம் போட்ட ரொட்டி மாதிரி இருக்கும், அல்லது மரவள்ளிக்கிழங்கு ஃபீல் தெரியுது. நாளைக்கு போட்ட கொஞ்சம் வித்தியாசமாக சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.